ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆம்பளையாக பிறந்து பாரு, என் கஷ்டம் தெரியும் அப்படின்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த வார்த்தையை சொல்லுவாருங்க. அது உண்மையாலுமே உண்மைதாங்க. ஆம்பளையாக பிறந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கணும், எல்லாம் அவங்களுக்கு இருக்க எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் தெரியாமல் பார்த்துக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு இவங்க நிறையா வழியை தாங்கிக்குவாங்கங்க. அந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்ட் முதலிடர்னு நான் சொல்லுவேங்க. சீரியஸாக எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் மயில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சிரித்த அந்த ஹாப்பி ஃபேஸோடு சொல்லுவாருங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தானே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்து நல்லா துடைச்சிக்குங்க. ஏன்னா வந்து அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா வளவளன்னு ஆயிருங்க வெண்டைக்காய். மோஸ்ட்லி வெண்டைக்காய் வந்து நிறைய பேத்துக்கு ஏன் பிடிக்காதுன்னா அந்த வளவளப்பு தன்மையினாலேயே பிடிக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரை கிளாத் எடுத்து நல்லா துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெண்டைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தூளுப்பு அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்படி டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த தயிரோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா. இது 4 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த தயிர் வந்து நல்லா அடிச்சுட்டு கலக்கினீங்கன்னா நல்லா நைஸான பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே கடாயில் வெண்டைக்காவை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் கூடயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தயிர், கர்டு, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடிங்க. வெண்டைக்காயே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் சாப்பாடு இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இதே மாதிரி ஒரு வீடியோ நாளைக்கு பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.